வால்பாறையில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் குவிந்து வரும் நிலையில் அங்குள்ள அம்மா படகு இல்லத்தை சீரமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கைகள் என்ன, குற்றச்சாட்டுகள் என்ன என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய நகரம் என்றால் அது மிகையாகாது. ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கப்படும் வால்பாறைக்கு நாள்தோறும் வெளிநாட்டினரும் கேரளம், புதுச்சேரி, கர்நாடகா போன்ற தமிழகத்தின் அண்டை மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். இங்கு அடர்ந்த வனப்பகுதியை ஒட்டி தேயிலை, காஃபி போன்ற பயிர்கள் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளன. இதனால் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை போர்வை போர்த்தியது போன்று வால்பாறை கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சியளிக்கிறது. அத்துடன் மேகக்கூட்டங்கள், பனிப்பொழிவுடன் சாரல் மழை மற்றும் யானை, புலி, சிறுத்தை, கரடி, காட்டெருமை, மான், வரையாடு போன்ற வன விலங்குகள் அதிகமாக உள்ளது. வால்பாறையில் சின்னக்கல்லார் அருவி, சோலையார் அணை, நீரார் அணை, கூழாங்கல் ஆறு போன்ற நீர்நிலைகளும் நிறைந்துள்ளதால் வால்பாறை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்த இடமாக உள்ளது. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் வால்பாறையில் கடந்த 2019ஆம் ஆண்டு சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வால்பாறை நகராட்சி சார்பில் அம்மா படகு இல்லம் அமைக்கப்பட்டது. இந்த படகு இல்லம் மூலம் நகராட்சிக்கு ஆண்டுக்கு 14 லட்சத்திற்கு மேல் வருவாய் கிடைத்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளாக அம்மா படகு இல்லம் முறையான பராமரிப்பின்றி குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகளும் சேர்ந்து படகு இல்லம் பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறியுள்ளது. இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதால் படகு இல்லத்தை தூர்வாரி சுத்தம் செய்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனை அறிந்த மாவட்ட ஆட்சியர் நேரில் வந்து படகு இல்லத்தை ஆய்வு செய்தார். பின்னர் வால்பாறை நகராட்சி ஆணையாளரிடம் படகு இல்லத்தை தூர்வாரி குப்பைகளை அகற்றி சுற்றுலா பயணிகள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று உத்தரவிட்டார். நகராட்சி ஆணையரின் இந்த உத்தரவு செயல்படுத்தப்படாமல் காற்றில் பறக்கவிடப்பட்டு படகு இல்லம் சுத்தம் செய்யும் பணி கிடப்பில் போடப்பட்டது. அதன் பின்னர் வந்த பொறுப்பு ஆணையர் தூர் வாருவதாக சொல்லி ஊடகங்கள், பத்திரிகையாளர்களுக்கு அறிவித்ததோடு சரி என்று குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். வால்பாறையினுடைய படகு இல்லம் 2019 6 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டு அம்மா படகு இல்லம் என்ற ஒரு பெயருக்காகவே கடந்த 5 ஆண்டுகளாக இது புறக்கணிக்கப்பட்டிருக்கு, செயல்படுத்தாமல் இருக்குது. இது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 14 லட்ச ரூபா வருமானம் ஈட்டி கொடுத்த ஒரு இடம், படகு இல்லத்தால் வருமானம் வந்துச்சு. இப்போ அதன் மீது கொள்ளையடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்திலேயே கடந்த 5 ஆண்டுகளாக கொள்ளையடிக்கணுங்கிற ஒரு நோக்கம்தான் இவங்களுக்கு. பின்னாடி உள்ள படகுகள்லாம் புதுசாக இருந்துச்சு, அந்த படகை வேணுக்குன்னே சேதப்படுத்தி அதிகாரிகளுடைய துணையோடு அதை சேதப்படுத்தி புதுசாக படகு வாங்குறதுக்கு டெண்டர் வச்சு கொள்ளையடிக்கிறதுக்குனே முயற்சி நடக்குது. சுற்றுலா பயணிகள் மூலம் வருவாய் ஈட்டும் இந்த நகராட்சி நிர்வாகம் அம்மா படகு இல்லத்தை சீரமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வலுத்துள்ளது. செயல்படாத ஒரு திட்டத்துக்கு எதுக்குங்க சிசிடிவி கேமரா சுற்றி அமைச்சிருக்கிறாங்க, உள்ள டூர் வர்றேன்னு சொல்லி ஒரு பேரில் கொள்ளையடிக்கிறாங்க, ஆனால் செயல்படலை. கடந்த ஆண்டு கலெக்டர் வந்தார், கலெக்டர் வந்து உடனடியாக அதை செயல்படுத்த உத்தரவு போட்டு போனார். அதன் பேரில் சும்மானாலும்
க்ளீன் பண்ணி துப்புரவு பணியாளர் வச்சு வேலை பண்ணலாம் சரி பண்ணாங்க. அப்போ படகை விட்டுருக்கோம்னா விடலை. அந்நியாரம் தான் அந்த படகையும் சேதப்படுத்துகிறாங்க. வால்பாறை நகராட்சிக்கு ஒரு நிரந்தரமான ஒரு கமிஷனர் போட்டு இங்கே நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடித்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்து அதிகப்படியாக கொள்ளையடித்து அதிகாரிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். வால்பாறையில் படகு இல்லத்தை சீரமைப்பதுடன் தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் சீரமைத்து தர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. செயல்படுத்துமா புதிதாக வந்த தமிழக அரசு? மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் முகமது மற்றும் ஷீபா ஜானன். போஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். வால்பாறை அருகே ஆபத்தான நிலையில் இருந்த ராட்சத மரத்தை நெடுஞ்சாலைத்துறையினர் வெட்டி அகற்றினர். கோவை மாவட்டம் வால்பாறை தீயணைப்பு நிலையம் அருகில் ஆபத்தான நிலையில் இருக்கும் யூக்லிப்ஸ் மரத்தை வெட்டி அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து வட்டாட்சியரின் துரித நடவடிக்கையில் நெடுஞ்சாலைத்துறை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, போக்குவரத்து துறை மற்றும் மின்சார வாரியத்துறை என அனைத்து துறை பணியாளர்கள் உதவியுடன் மரம் வெட்டி அகற்றப்பட்டது. காலை முதல் மாலை வரை நடைபெற்ற பணியால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரம் வெட்டி அகற்றப்பட்டதால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர்.